அங்க முதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே ஏடா விடா எங்க வைக்க எப்படியா எங்க இருக்கு ஐ இந்த வைக்க போறியா வைக்கிறியா தீப்பெட்டி இன்னொன்னு தாங்க தீப்பெட்டி இருக்கு தாங்க இதாங்க வல்பன்றது நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கடை சார்பில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருவோம். இது நம்ம தீபாவளி வரைக்குமே நம்ம கொடுக்குறோம். நம்ம மறந்துடாதீங்க, நம்ம கடையில் வந்து வெடி வாங்கினீங்கன்னா ஹோல்சேலராகவும் வாங்கலாம், ரீட்டைலராக வாங்கலாம். 80% ஆஃபரில் கொடுக்குறாங்க. நம்ம கடை நம்ம சிவகாசியில் எங்கே இருக்குன்னு அண்ணே சொல்லுவாங்க, கேளுங்க. நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரத்னபுரி நகர் மீனம்பட்டியை தாண்டி ரத்னபுரின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது உள்ளே வந்தீங்கன்னா திரு பைரோடெக் தரணி கிராக்கர்ஸ் இதான் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வாங்க, தீபாவளி சிறப்பாக வெடி வாங்கி சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களோட ஆன்லைனில் நீங்கள் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம கடையில் என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷ தீபாவளியை நம்ம திருப்பயர்டெக்கில் தான் வெடி வாங்கி நீங்கள் கொண்டாட போகிறீங்க. இது வந்து பாக்ஸ் அண்ணே, இது எத்தனை பாக்ஸ் அண்ணே? 22 அண்ணே. 22 எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே 5 பீஸ் வச்சு போடுவாங்க. சங்கு சகர புஷ்வானம் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் உள்ள பாக்ஸுக்குள்ளே போடுவாங்க. நம்ம எப்படி பாட்டோம்னா அதெல்லாம் 10 பீஸ் இருக்கும். சங்கு சகரா, புஷ்வானம், கம்பி மத்தாப்பு, சாட்டை இது எல்லாமே 10 பீஸ் வச்சு உள்ள பாக்ஸ் போட்டிருப்போம். நம்ம மட்டும் அதான ஸ்பெஷல். மற்ற கடையில நம்ம கடை என்ன வித்தியாசம்னா அவங்க 5 பீஸ் வச்சு பாக்ஸ் போடுவாங்க, நான் 10 பீஸ் வச்சு நம்ம பாக்ஸ் போடுறோம். இது 21 ஐட்டம்ண்ணா. இது பாக்ஸ் 21 இது 30 ஐட்டம்ண்ணா. இது 30 35 இது 35 பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. 35 ஐட்டம், 40 ஐட்டம், இது 40 ஐட்டம், இது 50 ஐட்டம். தூக்கம் இல்லை ஒரு வெயில் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 50 ஐட்டம் வந்து இதெல்லாம் 10 பீஸ் போடுறதுனா அந்த வெயிட். நீங்கள் வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட் வைஸாகவும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ கம்பி மந்தாப்புண்ணே. 10 சென்டிமீட்ரு, 15 சென்டிமீட்ரு, 30 சென்டிமீட்ரு இது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். என்ன வித்தியாசம் கேட்டால் இதில் 10 பீஸ் இருக்கும், இதில் 5 பீஸ் இருக்குது பாக்ஸுக்குள்ளே. இதில் 20 இருக்குமா? குழந்தைங்களுக்குலாம் பொதுவாக இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். கலர் கலராக போகுமே, பச்சை கலராக எரியுமே ஏதாவது, அது பச்சை. அது இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பண்ணியா நீதான்டா பண்ணி. இது 30 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்ரு. இது ரொட்டேட்டிங். இது தான் கட்டணம் இருந்தேன். அப்படி உருவானே இதுவே இழுத்தா வந்துடும். இதுவே பயங்கரமாக இருக்குது. இப்படி இப்படி வச்சுக்கணும், சுத்தும் சுருக்குறன்னு கிருட்டு சுத்தும். ஓ சுற்றி அப்படி கீழே ரொட்டேஷன் ஆகி கீழே விடுங்க, கீழே இறங்க முடியும். ஆமாடா உங்களுக்கு ஹோல்சேல்லையும் கொடுக்குறீங்க, நீங்கள் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணலாம். 5 இருக்குது, பயங்கரமாக இருக்குது. 5 பீஸ் பெரிய பீஸ். நம்ம கடை தான் 80% ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம வீடியோ பார்த்து. பெரிய சைஸ் 10 பீஸ் இருக்குது. 10 பீஸ் இருக்கும். இவ்வளோ இருக்குங்களா பீஸு? ஆமாம், இப்போ மாறி மாறி இருக்கும் ஒரு பீஸ். இது சங்கு சக்கரை இருக்குல்ல, பெரிய சக்கரம் 10 பீஸ் பாக்ஸுக்கு எல்லாமே. இது சிறுசு, முந்தின சக்கரை அதோட பெருசு, சிறுசு அதோட பெருசு, இது வந்து அதோட பெருசு, இது அதோட பெருசு. இது சங்கு சக்கரம், இது ட்ரோன், அது ட்ரோன். இதெல்லாம் வெடிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டி. இது என்னன்னா நம்ம நார்மல் நம்ம சங்கு சக்கரை சுற்றும் போது எல்லோ கலர் தான் சுற்றும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் கலர் செஞ்சாங்க. சுற்றும் போது க்ரீன் கலர் வரும், அடுத்து ரெட் கலரில் வரும். அதே மாதிரி வரும். சங்கு சக்கரத்துலேயே புதுசாக வந்து ஐட்டம் இருந்தது. இதுலேயும் 10 பீஸ் தான் இருக்குது சங்கு சக்கரத்து. கலர் கலராக சங்கு சக்கரம். ஓகே, இது வந்து ஹோலி லைன் மைக்கு நான் கொண்டு வந்தது. இது வச்சுருக்காங்க நம்ம இது சோளம். இது வயர் சக்கரம். இது வயர் சக்கரம். வயரில் பற்ற வச்சா எரியும். கம்பி மாதிரி கையில் வச்சா சுற்றுங்க. அது கையில் சுற்றுறதா? ஆமாம், கம்பி சக்கரம்.
வயர் சக்கரம். அது அத்துப்படாத. இது வந்து வயர் சக்கரம். ஒரு கம்பியில் சக்கரம் வச்சுருக்கோம். பற்ற வச்சா கையில் கீழே சுற்றுற சக்கரம் நம்ம கையிலேயே சுற்ற அப்படியே. மேலே போட்ட ஒன்றும் செய்யாதா? மேலே போட்டு ஒன்றும் செய்யாது. நல்லா இருக்குது இது வந்து. இது புதுசாக இருக்குங்க. இங்கே வாங்களேன். எத்தனை கேமரா? 2 கேமரா இருக்கா? இங்கே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. அப்படியே போடு. இதை தான் கவர் பண்ணணும், தொப்பையை கவர் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். சரி தேங்க. சோத்தை போட்டு கூட்டு வந்ததுக்கு நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். வரும்போது சீட் பெல்ட் இருக்குமா? இது மட்டும் நல்லா ஒரு பெரிய ஸ்லீப் பேக்கர் தங்கிச்சு வரும்போது. கீன்னு கத்தம். நல்லா இருக்கு. இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் வாங்கி இப்போ இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது பம்பரம் கீழே வச்சு பம்பரம் மாதிரி சுற்றும். தரன்னு சுற்றிட்டு ஓடுமே. கலர் சேஞ்ச் ஆகி சுற்றும் அந்த பம்பரம். உன்னோட சின்ன தம்பி வச்சு விட்ட ஒரு வேட்டிக்கில் போச்சுல. இது பிளாஸ்டிக் சக்கரம். இது நல்லா இருக்கும். நார்மல் ஒன்றும் கூட சோட சொல்ல முடியாது. எல்லாமே மேக்ஸிமம் 100% வந்து ரிசல்ட் இருக்கும். இந்த பூச்சி மருந்து வைக்கிற மாதிரி நினைக்காதீங்க. எல்லாமே வெடிக்கும், எல்லாமே சுற்றும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறது. இது 90 வாட்ஸ். நம்ம கவர்மெண்ட் வாழை ஐட்டம் பேன் பண்ணினால அதுக்கு டிஜிட்டல் வாழை. இது பற்ற வச்சா டைமிங் நல்லா இருக்கும். 3 பீஸ் உள்ள பாக்ஸுக்குள்ளே இருக்கும். இது நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு விருப்பமான ஐட்டம். இப்போ வாழை வெடிக்க முடியாது, குழந்தை ஏங்குவாங்க, அவங்களுக்கு பதிலாக இதை கொடுத்தா வெடிச்சுக்கிடுவாங்க அவங்க. நல்லா இருக்கும். 90s வாழை. இது 3 பீஸ் உண்டு. இது என்ன கேட்டீங்கன்னா லோட்டஸ்ட் வீல். இதான் நம்ம தங்கு சக்கரம் கீழே சுற்றும் பார்த்தீங்களா? கீழே சுற்றுறதுல இது வந்துன்னா கொடை மாதிரி மேலே வாக்கில் சுற்றும். கீழே சுற்றும் மேலே மாதிரி கொடை மாதிரி வரும். இப்படி மேலே கொடை மாதிரி சுற்றும், வரும். கீழே சுற்றும், கீழே மாதிரி மேலே சுற்றி அப்படி. இது 4x4 வீலிங் பேர். இது டெக்னாலஜியா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுண்டைன் வரும். பவுண்டைன் வந்து ஒரே டைமில் 5 சக்கரம் வெளியே வந்து சுற்றும். 10 செகண்ட் பவுண்டைன் வந்துட்டு அதுக்கப்புறம் 5 சக்கரம் ஒரே டைம் வெளியே வந்து சுற்றும். பிரம்மாண்டமாக இருக்குது. இதே 4 கலர்ஸ் இருக்குது. சில்வர், ரெட், கிரீன் இந்த மாதிரி இருக்குது. 1000 ரூபாய்க்கு வேட்டு கட்டாலே எங்கள் அப்பெல்லாம் விரட்டு வரேன் குச்சி எடுத்துட்டு. இது கிரீனா? அதுல கிரீன். அது கிரீனு. இது கோல்டு, இது ஒயிட். பாருங்க, இது ஒயிட், இது கோல்டு, இது ரெட், இந்த உள்ள இருக்கிறது கிரீன். இது வந்துன்னா ஃபுல் கிராக்லிங்னா பாக்ஸுக்கு பல்ஸ் பண்ண பேர். பாக்ஸுக்குள்ள 5 பீஸ் இருக்கும். 5 மற்ற வச்சா 1000 வாழை வெடிச்சதுக்கு மேலே சவுண்டு பட்ட 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 தெரியும். டைமிங் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனும் சூப்பராக இருக்குது. நைட்டு வெயிட். ஆனால் நைட் வெடிக்கிறது பூராமே தீபாவளி வந்து நைட்டுக்கு தான் ஸ்பெஷலாகவே இருக்குது. என்ன நாராஜுக்கு தலை தீபாவளி போன வட்டமா? அது போன வட்டம் தலை தீபாவளி கொண்டாடணுமா? இன்ட்ரோ கொடுத்தோமா? இல்லை நாராஜோட பையனுக்கு தலை தீபாவளி. நாராஜ் கூட எப்பயுமே இருக்கிற தம்பி, அவருக்கு வந்து பையனுக்கு தலை தீபாவளி. பையன் பேர் என்னது? சேஷாந்த் ஸ்ரீ. நல்ல பேர் வச்சுருக்கீங்க. சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெடிக்கிறதுக்கான நல்ல பூராமே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு மொட்டமாக வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எவனும் ஒன்றும் கேட்க மாட்டான். வடா பிக்காது. இது ஒரு இடத்துல 10 வச்சிங்கன்னா 5 பேர் 5 பேர். மற்றதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் பார்த்தா ஒரே 2 ஃபங்க்ஷன் வரும். இந்த கலரில் ஒரு ஃபங்க்ஷன் கிராக்லிங், இப்போ ரெட்டு க்ரீன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கிராக்லிங் சவுண்டு, படம் சவுண்டு வரும். மற்றதில் பார்த்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும். இதில் 2 ஃபங்க்ஷன் வரும். வடா பிக்காக்கில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க அந்த வட்டம். இது வாட்டர் மில்லன். இன்ஸ்டாகிராமில் காணாமல் போயிடுச்சு. இங்கே இருக்கு பர்ஸு. 5 பீஸ் இருக்கும். 5 கலர் வரும். ரெட்டு க்ரீனு, ரெட் அண்ட் க்ரீனு இந்த மாதிரி வரும். சொல்லுப்பா. இது ட்ரை கலர். படபடன் சவுண்டு வருமே. படபடன் சவுண்டு வரும். 2 ஃபங்க்ஷன் வரும். ஹைட்டு நல்லா அதிகமாக வரும். அந்த ட்ரை கலர் ஃபங்க்ஷன். மோட்டுலு பட்டுலு. இது 1/3 தான். இது 1/3னா இது ஒரு ஃபங்க்ஷன். என்ன பார்த்தா இப்போ எல்லாமே சிங்கிள் பீஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதில் பார்த்தா ஒரே இதுலேயே 3 ஃபங்க்ஷன் வரும். 1/1 அந்த கிராக்லிங், ரெட் அண்ட் க்ரீனு, கோல்டு இந்த மாதிரி ஒரு இதில் 3 ஃபங்க்ஷன் வரும். 1/1 வர வந்துக்கிட்டே இருக்கும். டைமிங் அதிகமாக இருக்கும். நல்லாவும் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து. 1/3.
இது குழந்தைகள் விளையாடணும். துப்பாக்கி கன்று கிராக்லிங் வந்து சாதாரண தெரிக்கும், நல்லா இருக்கும் குழந்தைங்க வச்சு விளாட்றதுக்கு. முன்னாடி பற்ற வச்சு அதாச்சும் நீட்டு வச்சு நல்லா இருக்கும். பெரிய துப்பாக்கி பற்ற மாதிரி பெரிய துப்பாக்கி அதே மாதிரி சின்ன சின்ன துப்பாக்கி. அது வந்து AK-47 பிஸ்டல். இது எல்லாமே அஜந்தா ஃபர்ஸ்ட் பிராண்டு, பெரிய பிராண்டு கம்பெனி. நார்மல் பிக்காக்கில் நார்மலுக்கு ரெட் கிரீன் கலர் தான் வரும், இது பியூர் பிங்க் வரும். டைமிங் அதிகமாக இருக்குது, பிங்க் கலர்லேயே வரும் எல்லாமே. இது அஜந்தா பிராண்டோட பிராண்டோடது. இது வயலட் கலரில் வரும். இது யாரு? செந்திலன். இது புஷ்வான் டைப்பு தான். கீழே பார்த்து டைமிங் அதிகமாக இருக்கும், வயலட் கலரில் ஃபங்க்ஷன் வரும். நார்மலாக ரெட்டு கிரீன் இந்த மாதிரி தான் வரும், இதெல்லாம் வயலட் கலரில் வரும். குழந்தைகளுக்கு விருப்பமான குட்டி குழந்தைகள். இது இந்த பொம்மை பேர் என்னது? கில்மாடாவா? அப்படின்னா என்ன? பொம்மை படமா? அனிமேஷன். இதெல்லாம் நீ பார்ப்பியா? நீ பார்க்குறதா? நீ என்னைக்கு பார்த்தேன்? வெடி வெடிக்கிறது தான். ஒரு மாதத்துக்கு பட்டேன் வெடி வெடிக்கிறது. முன்னாடியே வாங்கி வச்சிருக்க வெடி தான். அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து வெடி இல்லைன்னு சொல்லிடுறாங்க, வித்துரும். இது டைனோசர்ண்ணா. போன டைனோசர் முட்டைன்னு சொல்லி வாங்கி நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் பயங்கரமா இருக்கு. ஒரே 2 ஃபங்க்ஷன் வரும், நல்லா இருக்கும். டைமிங் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்குது. எல்லாமே குழந்தை பெண்களுக்கு விருப்பமான ஐட்டம் எல்லாமே இருக்கும். எல்லாமே பெரியவங்க இங்க மாதிரி பச்சைக்கருக்குலாம் வெடியே இல்லை, அந்த ஒன்று தான் இருக்கும் போல. அதான் நம்மளுக்கு போட்டு பக்கத்து வீட்டுக்கான காலங்காலத்தில் தூங்கணும்னு வாங்கிட்டு தூங்கிடும் நம்மளை போயிட்டு காலையில். அதெல்லாம் குழந்தைகள் பெண்கள் ஜாலியாக தீபாவளி என்ஜாய் பண்ணுறதுக்கு பகல் பூரா நல்லா சமைச்சு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு மேலே வெயிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் வாங்கி வெடிச்சிங்கன்னா தான் தீபாவளி சிறப்பாக கொண்டாட முடியும். வேஸ்ட் பண்ணிடுவாங்க தீபாவளி. இது செல்ஃபி ஸ்டிக்கு போட்டோ பிளாஸ் மாதிரி பளிச்சுன்னு வரும், அது கீழே வச்சு வெடிக்கிறது. இது கையில் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே காட்டுறது ஃபோட்டோ பிளாஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. 5 ஃபங்க்ஷன் 5 பீஸ் இருக்குல்ல. இதை சொல்ல உண்டு இந்த உள்ள இருக்க பிள்ளையில சொல்ல இது நல்லா இருக்குல்லன்னு நம்ம கேமராமேனுக்கு முழு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கு போலையே. ஸ்பைடர் மேனு புஷ்வான டைப்பு தான். இது 5 கலர் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெட் அண்ட் க்ரீனு இந்த மாதிரி வரும். 5 பீஸ் வரும். நல்லா டைமிங் நல்லா இருக்குது, ஃபங்க்ஷன் நல்லா நைட்டில் வெடிக்கிறது. எல்லாமே குழந்தைகள் லேடிஸ் தான். 90.9% நைட்டு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு தான் நல்லா இருக்கும். பாதுகாப்பாக வெடிக்கலை உண்டு. இதான் நம்ம ஐட்டம் வச்சா 8 ஊருக்கு நல்லா சவுண்ட் அதிகமாக இருக்கும். தீபாவளியை முடிச்சு போய் விடிய காத்தால 12 மணிக்கு ஒன்றை போட்டு விட்டு போய் தூங்கிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கஞ்சிக்கிட்டு இருப்பேன். 4 மணிக்கு ஒன்றை போட்டு போய் தூங்கிடணும். 6 மணிக்கு எந்திரிச்சதுமே ஒரு 4 போட்டோம்னா தீபாவளி நமக்கு முடிஞ்சு அம்பிடுதான். அதான் தீபாவளி. இவர் யார் கேமராமேன் யார் அப்படின்னா சமீப காலத்தில் இப்போ காது குத்தி வைரலான ஒரு கப்புள். இது வந்து அதுக்கு முந்தின தம்பி கப்புள் தானப்பா. இது வந்து அதுக்கு முந்தின சைஸ். இதைத்தான் கேட்டீங்க நீங்கள். உங்கள் ஊரில் தான் வச்சுருப்பாங்க. இது 80 ரூபா சொல்லுவாங்க. திருட்டு பைசை. கம்மியான விலையில் வாங்கி கேட்டுக்களை வெடிக்கிறதுக்கு நம்ம கடைக்கு வாங்க அம்புடுதான் சொல்லுவேன். இல்லை நான் அனுபவப்பட்டிருக்கேன். சண்டைலாம் போட்டிருக்கேன். போய் அருள் கடையில் போய் மல்லு கட்டிட்டீங்கன்னா இதை போய் 1000 ரூபான்ற. அது தீபாவளிக்கு நம்மளாம் வேற மாதிரி இருப்போமா முன்னாடி. இது சாட்டை. நம்ம பொதுவாக எல்லா வெடியும் பற்ற வைக்கிறதுக்கு என்னைய மாதிரி குழந்தைகள் வெடிக்கிறது சாட்டை. புஷ்வான இதெல்லாம் தங்க சக்கரம் பற்ற வைக்கிறது. இதெல்லாம் எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது ஒன்று. இன்ன வரைக்கும் தீபாவளி நல்ல பெரிய சாட்டை. நீ இது என்ன வாங்கி வெடிச்சாலும் இந்த சாட்டெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒன்றுமே செய்ய உன்னால தெரியுமா? எல்லாத்துக்கும் ஹீரோ வருதேன் குடும்பங்களைக்கு பற்ற வச்சுட்ருவாப்புல. ஆண்கள்லாம் பாவப்பட்ட ஜீவன்கள். பணத்தை கொடுத்து வாங்கி தான் கொடுக்க முடியும் போல. ஸ்மால் பீகாக் 3 பக்கம் ஒரு தடவை பற்ற வச்சா 3 இதில் ஒரே டைம் வரும். 1 2 3 இடத்துல வெடிக்கும். அப்படியே அப்பா மாதிரி வெள்ளை கலர்ல. உனமா நானா வெள்ளை கலர் ஆனியே. இவன் மூஞ்சியை கட்டுங்க. இவன் குண்டானா அப்படி இருப்பான். இது இங்கே இருக்க எல்லா ஐட்டங்களில் இந்த ஒரு ரேக்கில் இது வரைக்கும் இந்த 2 ரேக் இருக்கிறது மட்டும் தான் ஆண்களுக்கு. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மற்றது பூரா பொம்பளை பிள்ளைகளுக்கு. அது பூரா குழந்தைய ஒன்றுமே குழந்தைய வெடிக்குதுடா. தீபாவளி அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க.
வீட்டில் வெடிச்சுக்கிடுவாங்க. அதுக்காண்டி வாங்கி கொடுக்காம இருக்காங்க. பெண்களும் குழந்தைகளும் நம் நாட்டின் கண்கள் பார்த்துக்கோங்க. தூண்கள் என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? தூண்களா? நாங்க தூண்கள் அவங்க கண்கள். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவனுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா ராஜு? இவனுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? சிலிண்டர் பாம். அதுக்காண்டி இதை வாங்கி வெடிக்க முடியாமல் வீட்டில் இருக்க சிலிண்டரை பற்ற வச்சுறாங்க. தீபாவளி பொங்கலாயிரப்பறம். ஸோ இது சிலிண்டர் பாம் குழந்தைகளுக்கானது. இதுவும் நைட்டு வெடிக்கக்கூடியதான். நான் பார்த்ததுல இந்த வட்டம் இதான் புதுசாக இருந்துச்சு. கிட்டார் கோல்டன் சரஸ்வதி. இது ரொம்ப அதே இது இதுல 25. இது கோல்டன் லட்சுமி. இதுக்கு ஆனால் ஆக்சுவலி இன்ன வரைக்கும் இதுக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. நிறையா ஒரு ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க. லட்சுமி அது கோல்டன் லட்சுமி. அது இந்த கலருக்காண்டியே. ஆமாம், ப்ளூ கலர் சரஸ்வதி. இந்த ஃபோட்டோக்காண்டியே அது இப்படித்தான் என்ன அந்த காலங்காலமாக ஆனால் மாறாமல் இருக்குது. நான் குழந்தைய கரைச்சா இருந்துச்சு. ஃபுட் பேட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேட்டு வெடிக்க போட்டாங்க. நீ மூக்கில் வச்சு பார்த்தா சொல்லுவோம். குறி வெடியா? எங்க குறி வெடி இருக்குங்க இங்கே? அப்புறம் உனக்கு தெரியுமா குறி வெடி? வெடிச்சிருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்து சீட்டுகள் தூக்கியா? நிறையா ரேட் இருக்கும், கம்மியான ரேட் இருக்கும். இது எல்லாமே மினிமம் பட்ஜெட் தான். இவரும் வந்து ஃபேன்சியாக நீங்கள் வெடிக்கக்கூடிய வெடிகள் இருக்கும். அது 30 சார் கிராக்லிங். நார்மலாக 30 சார் மேலே போய் வெடிச்சு கலர் வரும். ஓகே. இது போய் மேலே வெடிச்சு பரபரன்னு சவுண்டு வரும். எஃபெக்ட் நல்லா இருக்கும். சவுண்டு வரும், கலர் வராது. கலர் வராது. இது தனி ஃபங்க்ஷன். இது பக்கத்து வீடெல்லாம் நம்ம வீட்டில் ஒன்று பற்ற வச்சா சுற்றி ஏரியா நம்ம வீட்டிலேருந்து வெடிக்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். இது வந்து 12 விசில் சாட். 12 சாட் நார்மலாக ஒவ்வொரு சாட்டு சரன்னு போகும். இது ஒவ்வொரு சாட்டும் விசில் சவுண்டோட போகும். சரு 12 சாட். இது போய் வெடிக்குமா? வெடிக்காது. மேலே போய் சவுண்டு மட்டும் தான். சவுண்டு மட்டும் தான் இதில். விசில் ராக் இது ஒன்று. இது இதே மாதிரி 12. இதே 12 சாட். ராக்கெட்டு சருன்னு போய் இது மேலே சாட்டு மாதிரி கீழே பற்ற வச்சா ஒன்று போய் ஒன்றா போயிட்டே இருக்கும். இது 25 சாட் ரைடு. கீழே பார்த்து கிராக்லிங் சொன்னால் சரன்னு போகும். ஆமாம், அந்த மாதிரி போகும். இது 60 சாட் ஸ்கை வரும். அந்த 30 சாட் சொன்ன பார்த்தீங்களா? அதுலேயே இது 60 சாட் மேலே போய் வெடிச்சு சவுண்டு மட்டுமே வரும். பரபர நல்லா இருக்கும். ஸ்டாராக மின்னும் நல்லா இருக்கும். இது 60 சாட் மல்டி கலர். மேலே போய் வெடிச்சு கலர் ஒவ்வொரு கலர் வரும். ரெட்டு க்ரீனு, ரெட் அண்ட் க்ரீனு, இந்த மாதிரி 60 கலர்ஸ். 60 சாட்டும் 60 டைம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுலேயே இது 30 சாட்டு. இது மல்டி கலர் தான். இது 5 கலர் ஒரு இதில் வருது. இது வந்து வாவ் பிராண்டில் வந்து வாவ் லெமன். மேலே போய் வெடிச்சு நம்ம ரெட்டு சில்வர் இந்த மாதிரி வரும். ஆமாம். அதுலேயே இப்போ வந்து லெமன் கலர் வித்தியாசம் பற்றி எல்லோ போட்டிருக்கோம். லெமன் எல்லோ. அதில் பர்பிள், அதில் பிங்க். நல்லா டார்க்காக இருக்கும். இது நல்லா இருக்கும். நல்லா ஹைட்டுக்கு போய் வெடிச்சு நல்லா ஃபங்க்ஷன் விரிஞ்சு வரும். நீங்கள் மேலே போய் நல்லா கலராக வெடிக்கணும்னா எல்லா கலருமே இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டு போனால் கூட தெரியாது இது என்ன கலர் வெடிக்கணும்னு தெரியாது. வெளியில் போட்டிருக்காங்க. இது எல்லோ, இது ஆரஞ்சு, லெமன், பர்பிள், இது பிங்க்கு. இது வந்து 5 பைப்பு. ஒரு பாக்ஸ் 2 பீஸ் இருக்கும். எத்தனை மீட்டர் கிராக்லிங் தரையில் வச்சா ஒரு 200 மீட்டருக்கு மேலே தாண்டி போகும். 200 மீட்டர் தாண்டி போகும். நல்லா ஹைட்டு போகும். வெடிச்சு ஃபங்க்ஷன் வர்றது நல்லா நல்லா விரிஞ்சு நல்லா வரும். நல்லா இருக்கும். இது அதே மாதிரி இது ப்ளூ கலரில் வரும். இது ரெட்டு. இதுக்கு தென்னைங்கீத்து மாதிரி கிராக்லிங் மாதிரி வரும். இது க்ரீன் கலர். இது சிங்கிள் பைப் தான். நல்லா ஹைட்டு வரும். இது வந்து என்னன்னா 7 ஸ்டெப்பு. மேலே போய் இதெல்லாம் சிங்கிள் கலரில் வெடிக்குது இல்லை. இது வந்து மேலே போய் வெடிச்சு 7 டைம் ஒரே இதில் 7 தான் வெடிக்கும். 7 குண்டு அடிச்சு மேலே போய் 7 இது டப்னு 7 இது இருக்கும். இந்த ஒரு சேர்ந்தது. இது 3 பைப்பு. சன்ரைஸுமே அந்த மாதிரி விரிஞ்சு அதுவே கிராக்லிங் சவுண்ட் பரபரன்னு சவுண்டோட வரும். இது வந்து நயகரா ஃபால்ஸ். மேலே போய் வெடிச்சு நயகரா மாதிரி கீழே அப்படியே குடை மாதிரி கீழே இறங்கி வரும். அந்த நயகரா ஃபால்ஸ். இது வந்து டபுள் பால். 2 பால் மேலே போய் வெடிச்சு 2 கலர் வரும். இதில் ஒரு கலர் ஒன்று, ஒரு கிராக்லிங் ஒன்று. இந்த டபுள் பால் உரியது. இதில் 30 சாட்டு, அதுலேயே 60 சாட்டு, அதுலேயே 120 சாட்டு. 120 சாட்டு. ஒன் டைம் பார்த்தாச்சா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட போகும். இதில் 240 சாட்டு அந்த கீழே வச்சு 240 சாட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி பற்ற வச்சுட்டு போயிட்டீங்க வீட்டுக்கு அப்படின்னா போய் நைட்டில் சாப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு 9 மணிக்கு 6 மணிக்கு வச்சிங்கன்னா ஒரு 9 மணிக்கு வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு நீங்கள் வாட்டுக்கு வெடிச்சே இருக்கான். பக்கத்துட்டு வரலாம் என்னடா விடிய வெடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம 2 வாங்கி போயிட்டு போட்டீங்கன்னா தீவாரியாக முடிச்சிடலாம். நம்ம 2 இன்ச்சு சிங்கிள் பைப் இருக்குல்ல, அதுலேயே அதே பைப் 25 பைப் இது உள்ளே இருக்கும். ஓ, சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவலில் இருக்கும். பற்ற வச்சா டம்மு 25 பைப் போகுமா? தள்ளி ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இது மேலே போய் வெடிச்சு கலர் கலராக வரும். 5 கலர் வரும். இதில் கிராக்லிங் வந்து சேர்ந்து வரும். நல்லா இருக்கு ஃபங்க்ஷன் வந்து. இது வந்து 25 பைப் இருக்கும். 25 5 கலர் மாற்றி 5 1 by 1 மாறி வந்துட்டே இருக்கும். கீழே லிஃப்டிங் சவுண்ட் எஃபெக்ட் அணுகுண்டு அடிச்சு அந்த சவுண்ட் இருக்கும். மேலே போய் அந்த நல்லா ஹைட்டு போய் வெடிச்சு சவுண்டு நல்லா இருக்கும்.
இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பெஷல் எதுரா இது ஸ்பெஷல் இதான் பயங்கரமாக இருக்காப்புல. பாக்ஸே பார்த்தா இது வெடி பாக்ஸ் ஒரு 8,000 10,000 வெடி வாங்கினோம்னா அந்த பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் சைஸில் இருக்கு, தூக்க முடியல, சரியான வெயிட்டாக இருக்கும். இது புதுசாக வந்தது, நல்ல ஹைட்டு போகும். நயரா பல்ஸு சிங்கிளாக போய் மேலே கலர் வராது, இதில் போய் மேலே போய் வெடிச்சு ரெட்டு க்ரீனு கலர் வரும். புடம் மாதிரி இறங்கி வரும்போது சும்மா இறங்கி வரும், கீழே இறங்கி வரும்போது ரெட் கலர் வரும், ஒன்று வந்து க்ரீன் கலர் வரும், 2 கலர் வரும். இந்த புதுசாக வந்தது 5 இன்ச் பைப்பு வந்து நல்ல ஹைட்டு போய் நல்லா இருக்குது ஃபங்க்ஷன் வந்து. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தீபாவளிக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் வெடிகளை வாங்கியிருக்க. ஏன்னா லாஸ்ட் 10 டேஸ் வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்க, இல்லை லாங் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வராது. இது இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும் போல. இதுக்கு தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க, நீங்கள் சொல்லுங்க. ரேஸ்கல் கோட்டையில் சக்தி வேலை பார்த்து பிடிங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.